பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் வ பாத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது அவனுடைய இரக்கம், கிருபை, கருணை, அருள் பாலித்ததின் காரணமாக அல்லாஹ் எங்களுக்கு தீனுடைய இல்ம படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலாம், அதை கற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, அதில் ஓரளவாவது சில ஆயத்துக்களை உச்சரிக்கக்கூடிய பாக்கியங்களை தந்திருக்கிறான். இதுக்காக வேண்டி நாங்கள் நன்றி செலுத்தணும். ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, லம்மா ஜவ்வஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியன் பி ஃபாத்திமத் ரலியல்லாஹு அன்ஹுமா قالت يا رسول الله زوجتني برجل فقير. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கல்யாணம் முடித்து வைத்த நேரத்தில் ஹஸ்ரத் ஃபாத்திமா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஜவ்வஜ்தனி பி ரஜுலின் ஃபகீரின். ஒரு ஏழை மனிதனுக்கு நீங்க என்ன திருமணம் முடிச்சு வச்சீங்க. அமா தர்தீன அன்னல்லாஹ் தஆலா இக்தார மின் அஹ்லில் அர்லி ரஜுலைன். அதற்கு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா உங்களுக்கு நீங்க பொருந்தி கொள்ளலையா, உங்களுக்கு பொருத்தம் இல்லையா, நீங்க பொருந்தி கொள்ளலையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில், இந்த உலகத்தில் அவனுக்கு விருப்பமான 2 மனிதர்களை தேர்ந்தெடுத்துக்கிறான். அதில் ஒருத்தர் ஃபஜஅல அஹதஹுமா அபாக், உங்களுடைய தந்தை, வல் ஆஹர் பஅலக், அடுத்தவர் உங்களுடைய கணவர். உங்களுடைய தந்தை, அதாவது நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்தது உங்களுடைய கணவர். இந்த உலகத்தில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகும் சிறந்த மனிதனாக தேர்ந்தெடுத்தான். அதோடு சேர்த்து நபிமார்கள் அல்லாதவர்களில் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ்வின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர். அவரை நீங்கள் கரம் பிடிச்சது விருப்பம் இல்லையா என்று கேட்டாங்க. இன்னும் இஹ்யாவுடைய ரிவாயத்தில் வந்திருக்குது, இஹ்யா உலுமித்தீன் உடைய ரிவாயத்தில், ஒரு நாள் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்தில் வந்து சலாம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கி யப்னதா கைஃப அஸ்பஹ்தி. என்னுடைய மகளே, எப்படி நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்க, ஃபகாலத் வல்லாஹி அஸ்பஹ்து வஜஅத்தன் வகத் அضر பி அல் ஜூஉ. அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ரொம்பவும் நோவோட, சிரமத்தோட, கஷ்டத்தோட இருக்கிறேன். பசி என ரொம்பவும் நெருக்கடிக்கு ஆக்கியிருக்குது, எனக்கு மிகவும் தீங்கு செஞ்சிருக்குது. பசியினால் நான் ரொம்பவும் துன்புறுத்தப்படுறேன். ஃபபக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட நபி அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சொன்னாங்க, லா தஜ்ஸஇ ஃபாத்திமா, நீங்க கலங்க வேண்டாம். ஃபவல்லாஹி மா ذقت طعاما منذ 3. அல்லாஹ் மீது சத்தியமாக நான் 3 நாளாக எதுவுமே சாப்பிடல. வைன்னி ல அக்ரமுல் ஹல்கி அலல்லாஹி மின்கி. நான் உங்களை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான படைப்பாக இருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் ரொம்ப பசியில 3 நாளா எதுவும் சாப்பிடாம இருக்கிறேன். வலவ் சஅல்துல்லாஹ லா அத்அமனி. நான் அல்லாஹ் இடத்துல கேட்டிருந்தா அல்லாஹ் எனக்கு உணவு அளித்திருப்பான், அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தருவான். என்றாலும் ஆசர்துல் ஆஹிரத் அல துன்யா, நான் துனியாவை காண ஆஹிராவை தேர்ந்தெடுத்தேன்.
சொன்ன நபி அவர்கள் சும்ம தரப பியதிஹி அலா மன்கிபிஹா, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோல் சந்தில தட்டி சொன்னாங்க, அபுஷிரி, நன்மாராயம் பெற்றுக்கோங்க. ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லக்கது ஸௌவஜ்துக சய்யிதன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, நான் உங்களை துனியாவிலையும் ஆখিরাவிலையும் ஒரு தலைவருக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறேன். ஃபக்னஇ பிப்னி அம்மிகி, உங்களுடைய சாச்சாவின் மகன் ஹஸ்ரத் அலியை பொருந்து கொள்ளுங்க. ஃபஇன்னகி சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, நீங்களுமோ சுவனத்துடைய பெண்களுக்கு தலைவி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஐன ஆசியா இம்ராத்து ஃபிரௌன் வ மரியம் இப்னத்து இம்ரான், நான் தலைவி என்றால் ஹஸரத் ஃபிரௌன் உடைய மனைவி ஆசியாவுக்கு என்ன அந்தஸ்து, இம்ரான் உடைய மகள் மரியமுக்கு என்ன அந்தஸ்து? நபி அவங்க ஆசியா சையீதா நிசாஇ ஆலமிஹா, ஆசியா அவங்களுடைய காலத்தினுடைய இருந்த பெண்களுக்கு தலைவி. வ மரியமு சையீதா நிசாஇ ஆலமிஹா, மரியம் அவருடைய காலத்தில் இருந்த பெண்களுக்கு தலைவி. வ அன்தி சையீதா நிசாஇ ஆலமிக்கி, நீ உன்னுடைய காலத்தில் பெண்களுக்கு தலைவி, நீ சொர்க்கத்துக்கு தலைவி என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதிலிருந்து எங்களுக்கு விளங்கக்கூடியது என்ன? நபி அவங்க மார்க்கத்துக்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு, தீனுக்கு முதல் உரிமை கொடுத்திருக்கிறான். நாளை மறுமையினுடைய அந்தஸ்துகள், துனியாவில் எந்த விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தீனியத்தான முறையில் சிறப்பாக்கி வைத்தானோ அப்படியான விடயங்களை சொல்லி காட்டி தன்னுடைய குடும்பத்தை கூட தேற்றியிருக்கிறாங்க. ஹஸரத் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ் கூறியதாக சொல்றாங்க, கியாமத்து நாள் உண்டாகிவிட்டால் நாதா முனாதின் மின் புத்னானில் அர்ஷி, அர்ஷினுடைய பல தாக்குகளில் இருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார், யா அஹ்லல் ஜம்மி நக்கிசு ரூஸக்கும் வகுல்லு அபுசாரக்கும் ஹத்தா தமுர்ர ஃபாத்திமா பின்த் முஹம்மத். கூட்டமே மஷர்ல இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு சொல்லுவாங்க. இந்த ரசூலுடைய ஹதீஸ் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க. நாளை மறுமையில் சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அழைப்பார் அறிவிப்பு கொடுப்பார். அது அர்ஷுடைய பல தாக்கிலிருந்து வரும். சொல்லுவாங்க, இங்கே குளம் இருக்கக்கூடிய கூட்டமே, நக்கிசு ரூஸக்கும், உங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். வகுல்லு அபுசாரக்கும், உங்களுடைய பார்வைகளையும் தாழ்த்தி கொள்ளுங்கள். ஹத்தா தமுர்ர ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சிராத்தி ஹத்தா லா யராஹா அஹத். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சிராத் பாலத்தை கடக்க போறாங்க, யாருமே அவங்கள பார்க்க கூடாது. எந்த அளவுக்குண்டா, காத்திலுல் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலை செய்தவன் கூட அவங்கள பார்த்துவிடக்கூடாது. அப்படி அவங்க கடக்கிறத கண்டா ஃபயதஅல்லகு பிஹா, அவன் அந்த சிராத்தில் தொங்குவான். ஃபதஅஃபு அன்ஹு, அந்த ஹஸரத் ஃபாத்திமா அவனை மன்னிச்சிடுவாங்க. வகது கலல்லாஹு அலைஹி பில் அதாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலை செய்தவனுக்கு வேதனை தீர்ப்பு செய்து விட்டுட்டான். எனவே ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிராத்தை கடக்கிறது, ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்தவன் கூட பார்த்துவிடக் கூடாது. பார்த்திட்டால் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அந்த ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் 70,000 ஹூர்லின்கள், இன்னொரு ரிவாயத்தில் 70,000 ஹூர்லின்கள் என்று வந்திருக்குது. அவங்களும் அந்த சிராத்தை கடக்கக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட இருப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிராத்தை கடப்பாங்க. கல் பர்கில் லாமி, சுடரிடக்கூடிய மின்னலை போல
ஃபஇன் கீல கௌமுன். இப்போ இங்கே ஒரு கேள்வி ஒன்றும் கேட்குறாங்க. இப்போ ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட இப்படி கேள்வி கேட்டால், ஹஸ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒட்டகத்தை அந்த பாதகன் குதார் என்கிறவன் கொலை செஞ்சான், அதனுடைய பாதங்களை துண்டித்தான், அவங்களுக்கு வேதனை வந்துச்சு. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு வாரமாக வேதனைகளை கொடுத்து அழித்தான். வலம்மா கத்தலு அல் ஹுசைன் மாஜாஹுல் அதாப், ஹுசைனை கொலை செய்த நேரம் அவங்களுக்கு வேதனை வரலையே என்று யாராவது கேட்டா அதுக்குரிய பதில் அப்படின்டா பொதுவாக அப்படி கேட்டிருக்கிறாங்க. இதனால அதுக்கு பதில் சொல்றாங்க. இப்ப எங்களுக்கும் அது ஒரு கேள்வித்தான். ஹஸ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒட்டகத்தை கொலை செஞ்ச நேரம் உடனே வேதனை வந்துச்சு. அதை விடவும் சிறந்தவங்க தான் ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அலி ரலியல்லாஹு மகன், உலகத்தில் ஆக சிறந்த படைப்பு. அலியோட யார் நேசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசம் எல்லாம் கிடைக்கும். அலியை யார் கொள்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். ஆக பெரிய மூதேவி ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கொள்றவன் தான் என்றெல்லாம் சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கொண்ட நேரத்தில் வேதனை வரலையே என்கிறதுக்கு பதில் சொல்றாங்க. அபுவாபுல் அதாபி கானத் முஃபத்தஹத்தன் ஃபி அய்யாமி சாலிஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் வேதனையுடைய வாயல்கள் திறந்திருந்தது. ஃபதம்தம் அலைஹிம், அதனால அவர்களுக்கு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அவங்க அப்படியே அழிஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய செய்ஹா, வானத்திலிருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வெளியாயிச்சு. அது எந்த அளவுக்கு அவர்களுடைய குடல்களை உள்ளங்களை கூட கலட்டி விட்டது, குடல்கள் பிஞ்சிட்டது. அல்லாஹ் பிறகு அந்த வேதனையை நிப்பாட்டினான். அவங்களுடைய பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எல்லாருக்கும் வேதனை ஒரே மாதிரி வந்தது. அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த முடிவை பயப்பட இல்லை. வலா யஹாஃபு உக்பாஹா என்று அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லுறான். அல்லாஹ் இப்படி அவர்களை புதன்கிழமை அன்று தான் வேதனை கொடுக்க ஆரம்பிச்சான். அதனுடைய இறுதி யௌமுல் அஹத் ஞாயிறு வரக்காட்டிலும் நீடித்திருந்தது என்று சொல்லி கூறப்படுறதோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் காரணமாக உடனடியாக வேதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி சோதிக்கிறத நிப்பாட்டி விட்டான். இதன் காரணமாகத்தான் அந்த வேதனை வர இல்லை என்றும் சொல்லப்படுது. மேலும் இந்த ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சிறப்புகளில் ஏராளமான ஆச்சரியமான விடயங்கள் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ரிசாலத்தை நுபுவத்தை எத்தி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டாங்க. அந்த நேரம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவனுடைய வயிற்றுல கர்ப்பம் தரித்திருந்தாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா சொல்றாங்க, லம்மா ஹமலத் பி ஃபாத்திமா கான ஹம்லன் ஹஃபீஃபன் தகல்லமனி மின் பாத்தினி. ஃபாத்திமா ஒரு லேசான கருவாக ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே என்னுடைய வயிற்றுக்கு உள்ளால் இருந்து பேசக்கூடியவளாக இருந்தால், என்னோட பேசிக்கொண்டிருந்தால், ஃபலம்மா கருபத் விலாதத்தி அர்சல்து இலல் கவாபில் மின் குரைஷ், என்னுடைய அந்த பிரசவ வேதனை சமீபமாகி குழந்தை கிடைப்பதற்கு நெருங்கிய நேரம் நான் குறைஷிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ பெண்கள், அதாவது அந்த மெட்டர்னிட்டி வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களை வருமாறு அழைப்பு விடுத்தேன். ஃபஅபைன அலைய லி அஜலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த காலத்தில் எல்லோருக்கும் இருந்த பகைமையின் காரணமாகவும் அவங்களை மறுத்ததின் காரணமாகவும் அந்த மருத்துவ பெண்கள் வருவதற்கு ஏலா என்று சொன்னார்கள். ஃபபைனமா நகதாலிக், நான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இத்தகல அலைய அர்பா நிஸ்வத்தின், என்னிடத்தில் 4 பெண்கள் வந்தார்கள். அலைஹின் மினல் ஜமால் வன்னூர், அவர்கள் ரொம்பவும் பேரழகிகளாகவும் பிரகாசம் நிரம்பியவர்களாகவும் இருந்தார்கள்.
லா யூசஃப், அவர்களை எந்த முறையிலையும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அவங்க சிறந்தவங்க. அதுல ஒரு பெண் சொன்னால், அன உம்முகி ஹவ்வா, நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய தாய் ஹவ்வா. வக்காலத்தில் ஒஹ்ரா, அடுத்த பெண் சொன்னால், அன ஆசியா, நான் ஆசியா வந்திருக்கிறேன். வக்காலத்தில் ஒஹ்ரா, அடுத்தவள் சொன்னால், அன உம்மு குல்சூம் ஒஹ்து மூசா, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி உம்மு குல்சூம் வந்திருக்கிறேன். அடுத்தவள் கூறினாள், அன மரியம், நான் மரியம் வந்திருக்கிறேன். ஜினா லி நலிய அம்ரகி, உங்களுடைய விடயத்தை பொறுப்பேற்கிறதுக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்ப ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஃபாத்திமா நாயகியை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மருத்துவச்சிகளை வரவழைத்து அவர்கள் வர மறுத்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 பெண்களையும் அனுப்பி வைத்தான். அதுல ஹஸரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆசியா அன்னையார், அதே மாதிரி உம்மு குல்சூம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி, மேலும் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இவங்களை அந்த பிரசவ விஷயங்களை பொறுப்பெடுக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான். இப்படியாக இவங்களுடைய சிறப்புகளும் மற்றும் சில இவங்களுடைய தியாகங்களும் வருது. அவைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இன்று சூரத்துல் கஸஸ்ல நாங்கள் படிக்க இருக்கிறது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தில் அவங்க அந்த கிபித்தி கிளைஞனை ஒருவனை கொண்டுட்டு காப்பாற்ற போன நேரம் அவர்களில் ஒருவன் கொல்லப்பட்டான். இப்போ ஃபிரௌனுடைய பட்டாளம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்றதுக்காக வேண்டி தேடுது. இந்த நேரம் ஒரு மனிதன் வந்து அதனை அறிவித்து கொடுத்தார். ஹஸரத் மூசா அவங்களுக்கு தெரியாமலேயே மதியன்ல இருந்து வெளியாகினாரு. ரொம்ப கஷ்டமாக பல நாட்கள் காடு மேடுகள் எல்லாம் கடந்து வாரார். ஒரு இடத்துல காண்கிறார், சில மதியனுக்கு வந்தனோ ஒரு இடத்துல காண்கிறார் சில பெண்கள் அவங்களுடைய ஒட்டகங்களை ஆண்களுடன் கலக்க விடாமல், அங்கே அந்த ஏனைய ஒட்டகங்களுடன் சேர்ந்து கொள்ளாமல் தடுத்து கொண்டு அந்த ஒட்டகங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரம் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விஷயத்தை கேட்ட நேரம் சொன்னாங்க, இப்படித்தான் இவங்க எல்லாம் தண்ணீர் இழுத்து அவங்களுடைய மிருகங்களுக்கும் கொடுத்து அவங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பி கொண்டு செல்லும் வரைக்கும் எங்களுக்கு நீர் எடுக்க முடியாது. அதே நேரம் அந்த கிணத்தை பெரிய ஒரு பாறையால மூடிடுவாங்க. எப்படி என்றெல்லாம் சொன்ன நேரம் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் முன் வந்து பல பேர்களாலும் தூக்க முடியாத அந்த கிணற்றை மூடக்கூடிய பாறை கல்லை அகற்றிவிட்டு ஹஸரத் மூசா அவங்களுக்கு தண்ணி இறைத்து கொடுக்குறாங்க. அந்த தண்ணி எடுத்த பெண்கள் நெடுவாக போனாங்க. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை இடத்துல போயிட்டு விஷயத்தை சொன்ன நேரம் அவருக்கு நாங்கள் கூலி கொடுப்போம், அவர்களை அழைத்து வாருங்கள். அந்த பெண் கூறினால் கூலி கொடுங்க, அவர் நல்லவர் என்றெல்லாம் சொன்ன நேரம் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்கள்ல மூத்த பெண் 2 பேரையும் அனுப்பினாங்க. அதுல மூத்த பெண் இடத்துல சொன்னாங்க, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த வகையில தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல அந்த பெண் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு வெட்கத்துடன் வந்தாள். அதைத்தான் நாங்க இறுதியாக படிச்சோம். ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன், அதாவது வெட்கத்தோட நடந்து அவள் வந்தாள். காலத், வந்து கூறினாள், இன்ன அபி யதூக, என்னுடைய தந்தை உங்களை அழைக்கிறார். லியஜ்ஸியக, உங்களுக்கு கூலி கொடுக்கிறதுக்காக. அஜ்ர மா சகைத லனா, லியஜ்ஸியக அஜ்ர மா சகைத லனா, எங்களுக்கு நீர் இறைத்து தந்ததற்காக வேண்டி உங்களுக்கு கூலி தருவதற்கு கூப்பிடுறார். இப்பொழுது ஃபலம்மா ஜாஅஹு,
ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கேற்ப அந்த பெண்களோட வந்தாங்க. வரக்கூடிய நேரத்தில் நடந்த சம்பவங்களை நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்ததன் பின்னால ஃபலம்மா ஜாஹு வகஸ்ஸ அலைஹி அல் கஸஸ, அனைத்து செய்திகளையும் இவர்களுடைய பிரயாணத்தில் நடந்த செய்தி, மதியன்ல நடந்தது, அவங்க தப்பித்து வந்தது என்ற எல்லா விடயங்களையும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தி வச்சாங்க. காலலா தஹப், அதற்கு ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நீங்க பயப்படாதீங்க என்று பதில் சொன்னாங்க. நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்கார கூட்டத்தை விட்டுமும் தப்பித்து விட்டீங்க என்ற விஷயத்தையும் சொன்னார். மேலும் அந்த தந்தையுடைய கட்டளப்படி அந்த 2 பெண்களும் வயது மூத்தவள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வெட்கத்தோட வந்து தன்னுடைய தந்தையின் அழைப்பை தெரிவித்தார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலைகளையும் ஆள் நடமாற்ற இல்லாத காடுகளையும் பசியுடன் கடந்து வந்து இருந்ததுனால இந்த அழைப்பை ஏற்று ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு போக தயாரானாங்க. ஆனாலும் வழி தெரியாது. இதனால அந்த பெண்களுக்கு கல்லை போடுமாறு வீசுமாறு சொன்னாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, நீங்க பாதை எனக்கு சொல்லுங்க, நான் போறேன் என்று சொல்லி அதோட போகக்கூடிய நேரங்கள்ல தான் பலவிதமான விஷயங்கள் நடந்துச்சு. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதும் தந்தை, அந்த பெண்களுடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் முன்னுக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சலாம் சொல்லி அவரை கட்டி தழுவி அழைத்து உட்கார வச்சாங்க. மேலும் சாப்பாடும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சொன்னாங்க சாப்பிடுங்க. அந்த நேரம் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், நாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களுடைய மார்க்க பணிக்கு நாங்கள் ஒரு நாளும் உலக பொருட்களை கூலியாக எடுக்க மாட்டோம். இந்த உணவு நான் அவங்களுக்கு தண்ணி எடுத்து இறைத்து புகுத்தாட்டியதின் காரணமாக, அவங்களுக்கு நீர் இறைத்து கொடுத்ததின் காரணமாக எனக்கு தருகிறீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார். அதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, வாலிபரே, இது கூலி இல்லை, எங்களிடத்துல வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உணவளிக்கிறது வழக்கம், இதனை நீங்க சாப்பிடுங்க. ஒருத்தர் ஒரு நன்மையை செஞ்சு அவருக்கு ஒரு பொருள் காணிக்கையாக கொடுக்கப்பட்டா அதனை அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடாது என்ற விடயங்கள் எல்லாத்தையும் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதன் பின்னால ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை பற்றிய சம்பவங்கள் அனைத்தையும் சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், இது ஃபிரௌனுடைய நாடு இல்லை, இது ஃபிரௌனுடைய இடம் இல்லை, இங்க அவனுடைய அதிகாரமும் இல்லை, நீங்க அமைதியாக இருங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அமைதிப்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்ட்ல பிறந்து ஃபிரௌன் வீட்டில் ரொம்ப செல்வமாக வளர்ந்து அந்த பல இன்பங்களையும் இருந்தாங்க. அந்த நாட்டில் அவருக்கு எப்ப நெருக்கடி ஏற்பட்டுச்சோ அந்த நேரம் மதியனுக்கு வந்து அடைஞ்சாங்க. அந்த மதியன்ல வைத்து ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா விதமான வசதிகளையும் அடைந்து கொண்டாங்க. சொல்லப்படுது, பூர்த்தியான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு காலத்துக்கு மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துக்கு மட்டும் சொந்தமாக இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தாலா ஏவுற இடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பின்வாங்காம போயிட்டு கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு மனிதனோட உவப்பு அன்பு ஏற்படும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனோட இருப்பான் என்றால், அவரு வறுமை உள்ளவராக இருப்பது தான் அவருக்கு சுதந்திரம். யார் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருப்பாரோ அவரு செல்வம் இல்லாம வறுமையோடு இருக்கிறது தான் அவருக்கு சுதந்திரம், நெருக்கடி இருக்கிறது தான் அவருக்கு வசதி. அப்ப இப்படி போனதன் பின்னால, வீட்டுக்கு சென்றதன் பின்னால சாப்பாடும் வழங்கப்படுது. அந்த நேரம் ஒரு பெண் கூறுகிறாள், அதாவது 2 மகள்மார்கள், அந்த மூத்த மகள் சொல்லுகிறார், காலத் இஹ்தாஹுமா, காலத்
அவங்கள அழைத்து வருமாறு அனுப்பி வைக்கப்பட்டவள். அவள் கூறுகிறார், யா அபதி, தந்தையே, இஸ்தாஜிர்ஹு, அவரை வேலைக்கு அமர்த்துங்க. இங்கனைக்கு இஸ்தாஜிர்ஹுண்டா கூலிக்கு பிடிங்க சொல்றாங்க. அவரை வேலைக்கு அமர்த்துங்க. இன்ன ஹைர மனிஸ்தாஜர்த அல் கவியுல் அமீன், யாரை நீங்க வேலைக்கு அமர்த்துறீங்களோ அவரு ரொம்ப கவியானவர், பலமானவர். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். அப்ப இப்படியெல்லாம் சொல்ல காரணம் என்னண்டா, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைத்து கொண்டு வந்த அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பலத்தை, அவங்களுடைய நம்பிக்கையை அவள் கண்கூடாக பார்த்தாள். அதோட ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய பலகீனம், வயோதிபத்தின் காரணமாக, கண்களும் தெளிவில்லாததின் காரணமாக ஒருத்தரை, நம்பிக்கையான ஒருத்தரை வேலைக்கு அமர்த்தணும் என்ற எண்ணத்திலையும் இருந்தாங்க. இதனால தான் இவர் நல்லவர் என்று ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த பெண் சொல்லிக் கொண்டிருந்தார். அவங்களுடைய மகள் அப்படி சொன்னார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை முன் வைக்கிறதோட அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, மகளிடத்துல, அவருடைய பலத்தை, நம்பிக்கை, நாணயத்தை குறிச்சு நீங்க சில விடயங்களை சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த நேரம் அவள் எதையெல்லாம் கண்டாலோ அதனை சொன்னார். அதாவது அவர் கிணற்றின் மீது மூடி வைத்திருந்த கல்லை புரட்டினாரு. அது பழுவான பெரிய கல்லு. மேலும் பெரிய தண்ணீர் பாத்திரத்தை எடுத்து ரொம்ப லேசாக சுலபமாக கிணற்றுக்குள்ள வாளியிட்டு அந்த தண்ணீரை இறைத்து கொடுத்தாரு. இவ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சென்று அவரை அழைச்ச நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை ஏறிட்டு பார்க்காம பார்வையை கீழே தாழ்த்தி கொண்டாங்க. வார வழியில காற்று அடித்ததனால அவங்களுடைய புடவை விலகியது என்ற ஒரு ரிவாயத்திலும் வருது. இதை உத்தேசித்து அவங்க பின்னுக்கால வராம முன்னால வந்தாங்க என்ற விஷயங்கள் எல்லாம் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நல்ல தன்மையை பற்றி, அந்த பெண் அந்த நம்பிக்கை, நாணயத்தை பற்றியுண்டான ஆதாரத்தையும் சொன்னார். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாப்பாடு கிடைச்சது. அதே நேரம் அந்த பெண் இப்படியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயங்களையும் சொல்ல, ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஹஸரத் மூசா இடத்துல, இன்னி யுரீது அன் உன்கிஹக இஹ்தா பனதைய ஹாதைனி கால் 27வது ஆயத். கால இன்னி யுரீது அன் உன்கிஹக இஹ்தா பனதைய ஹாதைனி, நான் என்னுடைய இந்த 2 மகள்மார்களில் ஒருத்தரை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தர விரும்புகிறேன். அலா அன் தஅஜுரனி, அலா அன் தஅஜுரனி சமானிய ஹிஜஜ், நீங்க அதற்கு பதிலாக என்னிடத்துல 8 வருடங்கள் பணிபுரிய வேணும். 8 வருடங்கள் நீங்கள் வேலை செய்ய வேணும். ஃபைன் அத்மம்த அஷ்ரன் ஃபமின் இந்திக், ஒரு 10 வருடத்தை நீங்க பூர்த்தியாக்கினா அது உங்களோட புறத்துல இருந்து நீங்க செய்யக்கூடிய ஒரு உபகாரம். வமா உரீது அன் அஷ்ருக்காலேக், நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், நீங்க இன்னொரு நல்ல மனிதராகவே பாப்பீங்க என்று சொல்லி ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு 8 வருட காலம் நீங்க வேலை செய்யணும் என்ற நிபந்தனையில பேர்ல இந்த 2 புதல்கள்ல ஒருத்தரை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர விரும்புகிறேன். நீங்க அதை 10 வருடமாக பூர்த்தி செஞ்சா அது உங்களுடைய விருப்பம், உங்களை சிரமப்படுத்த நான் விரும்பல என்று சொல்றதோட, இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னை, அதாவது சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன ஒரு நல்லோர்களில் ஒருவனாக காண்பீர்கள் என்ற விஷயத்தையும் சொன்னாங்க. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன இந்த நிபந்தனையை ஒரு அந்த மணப்பெண்ணுக்கு மஹர் இல்லை என்கிறதனையும் இங்க தஃசீர் சொல்லுது. அதே மாதிரி
பொதுவாக ஆரம்ப காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஹஜ் செய்வாங்க வருடத்துக்கு ஒரு முறை. அதனால வருடத்துக்கு ஹஜ் என்ற பேரும் இருந்துச்சு. அப்போ இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரையில் வர்றதின் காரணமாகத்தான் இங்கே ஆயத்தில் சமானியா ஹிஜ்ஜ் 8 ஹஜ்ஜுகள் என்ற வகையில் 8 வருடத்தை தான் இங்கே குறிக்கப்பட்டு இருக்குது. அப்ப இந்த வகையில் பொதுவாக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது மஹர் கொடுக்கணும். ஆனாலும் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல எதுவுமே இல்லைங்கிறது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அவர் ஓடி வந்து இருக்கிறாரு. அந்த மஹர் தொகைங்கிறது பெண்ணுக்குரிய ஒரு சொத்து, அதை கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இப்ப இங்க ஒரு இஹ்திலாஃபும் இதை பேசுறாங்க. இப்படி அவங்க மஹராக 8 வருடம் வேலை செய்யறதுக்கு கேட்டாங்களா என்று. அதில் ஒரு சந்தேகம் எழுது. மஹர் என்பது அது பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணம், ஒரு சான்ஸ் உண்டு, பொறுமதி உண்டு. அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்கை தவிர அவருடைய தந்தைக்கு கிடைக்கக்கூடிய பங்கல்ல. ஆனால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இங்க சொன்னது அலான் தாஜுரனி சமானிய ஹிஜ்ஜ், நீங்க எனக்கு 8 வருடங்கள் வேலை செய்யணும். அது உஜுரா என்று சொன்னா மஹருக்கும் சொல்லப்படுறது. எனவே இப்படியாக ஒரு கருத்து வேற்றுமை ஒன்றும் இருக்குது. என்றாலும் கூட ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மஹராகத்தான் அந்த 8 வருடங்கள் வேலை செஞ்சாங்க. அத்துடனே 10 வருடங்கள் வேலை செய்தால் அது உங்களுடைய புறத்தில் இருந்து நல்லது, என்னை நீங்க நல்லவராக பெற்றுக்கொள்ளுங்க என்பதற்கு ஏற்ப ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 10 வருடத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இருந்ததால அவங்களிடத்துல ஒரு நபித்துவத்தின் பிரகாசம் இருந்துச்சு. அந்த நபித்துவத்தின் பிரகாசம் 8 வருடம் 10 வருடத்தினால் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பரிச்சயமாகும் என்கிறதின் காரணமாகவும் அவங்கள ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறதின் காரணமாகவும் தான் அப்படி சொன்னாங்க என்றதின் தஃசீர் எழுதுறாங்க. இதனால ஒவ்வொரு மாமாமாரும் மருமகன்மார்களுக்கு தீனுடைய நலவ நாடோணும் என்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. இப்ப 8 வருடம் அல்லது 10 வருடம் இவர் வேலை செஞ்சிட்டாருண்டா இவருக்கு வேற விதமான பயிற்சிகள் அளிக்கிறதுக்கு தேவையில்லை. அப்ப 8-10 வருடங்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆடு மேய்த்தாங்க. நபிமார்கள் எல்லாருமே ஆடு மேய்ப்பாங்க. எனவே பரிபூர்ண நிலை அடைகிறதுக்கு ஒரு 10 வருஷம் தேவை. இதனால தான் அதன் நிபந்தனையாக ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விடுத்தாங்க. இப்படி ஒரு இராதத்துடைய விடயத்தை, ஒரு நாட்டத்தினுடைய விடயத்தை அடைகிறதுக்கும் இஸ்திகாமத் கிடைக்கிறதுக்கும் உறுதியாக நிற்கிறதுக்கும் இப்படியான முறையில் சில விடயங்களை செய்து சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும். இது நுபுவத்துடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சிரமம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 30வது வயசுல தான் ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. 10 வருட காலம் பயிற்சிக்கு பின்னால 40 வயசு பூர்த்தியானதன் பிறகு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போக விரும்பினாங்க. அந்த போகக்கூடிய நேரத்துல தான் வழியில நுபுவத்தை அடைஞ்சாங்க. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 8 வருட காலம் தமக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்படுத்தியதன் கருத்தை நான்டா பராமரிக்கிறதுக்கு மேலும் இந்த மார்க்கத்தினுடைய துறையில ஞான வழி பயிற்சி பெறுறதுக்கு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஹதீஸுடைய கருத்து வந்திருக்குது. அல்லாஹ் தாலா மீதுள்ள பிரியத்தின் காரணமாக ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்குண்டா நிதமும் அழுது கொண்டே இருப்பான். இதனால அவங்களோட கண் பார்வை கூட போயிட்டது. கண் பார்வை இழந்துட்டாங்க. அல்லாஹ் தாலா அவருடைய பார்வையை அவருக்கு திரும்ப மீட்டி கொடுத்துட்டு, ஷுஐப் இது என்ன அழுக, சொர்க்கத்தின் பக்கம் ஆசை வச்சா நீங்க அழுகுறீங்க அல்லது நரகத்தை பயந்தா அழுகுறீங்க என்று வஹீயின் மூலமாக வஹீ அறிவித்து கேட்டார். அதற்கு அவர் சொன்னாரு, யா அல்லாஹ்,
உன்னோட சொர்க்கத்தை ஆசை வைத்தோ அல்லது நரகத்தை பயந்தோ நான் அல்ல இல்லை. ஆனாலும் என் இதயத்தில் உன் மீது உள்ள பிரியத்தை பந்தப்படுத்தியுள்ளேன். உன் மீது உள்ள பிரியத்தை நான் அப்படியே சேர்த்துள்ளேன். நான் உன்னின் பக்கம் உற்று நோக்கிற நேரம் நீ என்ன செய்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் என்கிறத உனக்கு தெரியும் என்று சொல்லி பதில் கொடுத்தான். அதுக்கு அல்லாஹ் சொன்னான், ஷுஐபே, இது உறுதியாக இருக்கும் என்றால் என்ற சந்திப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதற்காகத்தான் ஷுஐபே என்னுடன் பேசுவரான இம்ரானுடைய மகன் மூசாவை உங்களுக்கு நான் பணியாற்றுவதற்கு பகரமாக்கினேன் என்று வஹி அறிவித்தான். அதாவது இங்கே ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த உற்று நோக்கலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில தான் அதிகமாக அழுதிக்கிறாங்க. இதனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மகள்மாரையும் கொடுத்து ஆக சிறந்த ஒரு மருமகனையும் கொடுத்து அல்லாஹ் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசையை நிறைவேற்றினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையே உற்று நோக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுத்தான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 17 வருடங்கள் விறகு சுமக்கிற வேலையை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதாவது 13 வருடங்கள் விறகு சுமந்து வருவாங்க. ஞானத்துடையவர்கள் சொல்றாங்க, சில ஷேக்மார்கள் அவங்களுடைய முரீதுகளை அவங்களுக்கு பக்கத்தில் வச்சு பயிற்சி கொடுக்கிறது ஒரு வழிமுறை. இதே மாதிரி தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னிடத்தில் வைத்து பயிற்சி கொடுத்தாங்க. இதன் உடைய பிரதிபலனாக ஹஸரத் மூசாவுக்கும் நுபுவத் கிடைத்தது. அதுதான் 28வது ஆயத்தில் சொல்லப்படுது, கால தாலிக பைனி வ பைனக். அதாவது அதுக்கு முன்னாலே 28வது ஆயத்தில் சொல்லப்படுது, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஐயுமல் அஜலைனி கலைத்து ஃபலா உதுவான அலைய. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீங்க 8 வருடம் அல்லது 10 வருடம் எதை பூர்த்தி செஞ்சாலும் அது எனக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள விவகாரம் என்று சொன்ன நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம், நான் அந்த 8-10 வருடத்தில் எந்த 2 காலத்தில் ஒன்றை பூர்த்தி ஆக்குறேனோ அதில் எனக்கு எந்த குற்றமும் இல்லை. வல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், நாங்கள் சொல்லக்கூடியதற்கு அல்லாவே பொறுப்புதாரி என்று அவங்க சொன்னாங்க. அப்போ இதுதான் எங்கள் 2 பேருக்கு மத்தியில் உள்ள ஒப்பந்தம். இந்த 2 தவணைகளில் எதையேனும் ஒன்றை நான் நிறைவேற்றிவிட்டால் அது போட என் மீது எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை என்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் நிபந்தனையை அங்கீகரித்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறகு அவங்கள்ட்ட மூலமாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்தாங்க. தன்னுடைய புதல்வி ஷாஃபூரியா என்ற மகள், அவங்க தான் மூத்த மகள், அந்த மகளையும் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க என்று தஃசீரில் இது. கல்யாணம் முடிச்ச பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு நுழைஞ்சு அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில அசாக்கள் இருந்தது. கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள போறாங்க, அங்க பார்த்தாங்க வீட்டுக்குள்ள பல அசாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்ற ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா நீங்க எடுங்க என்று சொன்னாங்க. ஒரு அசாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தாங்க, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சொர்க்கத்தில் இருந்து வந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கைத்தடி அவருடைய கையில் எடுத்துக்கொண்டு போறதுக்கு அனுமதிச்சான். அந்த கைத்தடி அந்த அசாவையை இவர் எடுத்தார். பரம்பரையாக நபிமார்களுடைய வாரிசுகளுடைய கைக்கு போகக்கூடியதாக இருந்தது. சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துக்கொண்டு வந்த அந்த அசா கைத்தடி பரம்பரையாக நபிமார்களுடைய அனந்தர சொத்தாக போயிட்டு கொண்டே இருந்தது.
இப்படி வந்தது தான் ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல வந்துருச்சு. இதைத்தான் ஹசரத் மூசா எடுத்தாங்க. அப்ப இந்த கைத்தடியினுடைய விசேஷத்தன்மை, அதனுடைய புனிதத்தன்மை, இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி இருந்ததன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னாங்க, இதை நீங்க உபயோகிக்க வானம், இதை பாவிக்கிறதுக்கு நீங்க தகுதி இல்லை, வேறொரு கைத்தடியை எடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க 7 முறை ஒவ்வொரு கைத்தடியையும் பார்க்காம எடுத்தாங்க. அந்த 7 முறையிலையும் ஒரே அசாத்தான் அவங்களுடைய கையில வந்துச்சு. இதை பார்த்து பிற்காலத்தில் இவர் ஒரு பெரிய அந்தஸ்து உடையவராக ஆயிடுவார் என்கிறத ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளங்கி கொண்டு இறுதியில அந்த அசாவை எடுக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. பிறகு ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆடுகளை ஓட்டிக்கொண்டு காட்டுக்கு சொல்ல புறப்படுற நேரம் ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இந்த பாதையில நீங்க போங்க, நான் சொல்லக்கூடிய இந்த வழியில நீங்க போங்க. இது போகக்கூடிய நேரத்தில் 2ஆக பாதை பிரியும். அதுல வலது பக்கம் உள்ள பாதையில வலது பக்கம் உள்ள ரோட்டுல நீங்க போங்க. அதிகமாக மேய்ச்சல்கள் நீங்க இருக்கக்கூடிய பாதையில போக வேணாம், அதிகமாக பசுமையாக இருக்கக்கூடிய பாதையில போக வேணாம். அங்க ஒரு வகையான பெரிய மலைப்பாம்பு இருக்குது, அது உங்களுக்கு உங்களுடைய ஆடுகளுக்கு பெரிய கேடு பெரிய தீங்கு செய்யும் என்று நான் பயப்படுறேன் என்று சொல்லி எச்சரிக்கை செஞ்சு அனுப்பினான். அந்த வழியில ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போன நேரம் வலதுபுறம் பிரிந்து செல்லக்கூடிய பாதையை தான் அந்த ஆடுகள் போக ஆரம்பிச்சு. அந்த ஆடுகளை இவருக்கு தடுத்து நிறுத்த முடியாம போயிட்டது. அந்த ஆடுகளுக்கு பின்னாலே இவரும் அப்படியே போனார். எந்த பாதையில போக வேண்டாம் என்று சொன்னாரோ அதே பாதையில இவர் போனார். அங்க பசும் புல் தர இருக்குது, நல்ல பயிர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்குது. அவ்வளவு செழிப்பான ஒரு இடத்தை இதுக்கு முன்னால ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டே இல்லை. ஆடுகளை மேய விட்டு அவரு அந்த இடத்துல கொஞ்சம் படுத்து தூங்கினார். அந்த நேரம் ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து அந்த பாம்பை அவருடைய கைத்தடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அசா தானாகவே எதிர்த்து போராடி கொண்டிருந்துச்சு. முன்னர் வைக்கப்பட்டிருந்த இடத்துல நல்லா ஃபைட் பண்ணிட்டு மீண்டும் அதே இடத்துல வந்து ஒரு சாதாரண தடியாகவே அது இருந்துச்சு. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூக்கம் தெளிஞ்சு எழுந்தி பார்த்த நேரம் கண்டாங்க அந்த தடியில ரத்தம் பட்டிருந்துச்சு. ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த குறிப்பிட்ட பெரிய பாம்பு, அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த பாம்பை வைத்து எச்சரிக்கை செஞ்சாங்களோ அந்த பாம்பு பக்கத்தில் அடிபட்டு செத்து இருந்ததை பார்த்தாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த விஷயத்தை வந்து திரும்ப தன்னுடைய மாமா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்ன நேரம் மிச்ச சந்தோஷம் அடைஞ்சாங்க. மூசாவுக்கும் அந்த தடிக்கும் பெரிய பொருத்தம் இருக்குது, பிற்காலத்தில் பெரிய காரியம் நிகழும் என்கிறதனையும் அவங்க அறிஞ்சு கொண்டாங்க. இப்ப இந்த வருடம் இந்த ஆடுகள் பிறக்கிற குட்டிகள்ல தொடையில கருப்பும் கழுத்துல மற்றும் நெஞ்சில வெள்ளையும் உள்ள குட்டிகளை பிறக்கும். அவைகள் அனைத்தையும் நான் உனக்கு அன்பளிப்பாக தாரேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மருமானுக்கு சொன்னாங்க. அதாவது ஏற்கனவே அந்த கைத்தடியினுடைய சம்பவம் நடந்தது, அந்த பாம்பை கொண்டது. இதை வந்து ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்ல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல விஷயங்களை கிரகித்து யூகித்து அவங்களுக்கு சில பதில்களை சொல்றதோட ஒரு புதினமான விஷயத்தையும் கூறினாங்க. இந்த வருஷத்துல பிறக்கக்கூடிய ஆடுகள் அவைகள்ல எதிலெல்லாம் தொடையில கருப்பும் கழுத்துல நெஞ்சில வெள்ளையும் இருக்குதோ அப்படியான குட்டிகளை மூசா உங்களுக்கு அன்பளிப்பாக தாரேன் என்று சொல்லி சொன்னாங்க. அதோட சொன்னாங்க, நீங்க ஆடுகளுக்கு தண்ணீர் புகுத்தாட்டக்கூடிய நேரத்தில் அந்த கை தடியால தண்ணிக்கு அடிங்க, அடிப்பட்ட தண்ணீரை குடிக்கிற ஆடுகள் எல்லாம் நான் குறிப்பிட்ட முறையில் அந்த முடிகளை பெற்றதாக ஆகிடும் என்று சொல்லி அல்லாஹ் கனவுலையும் அறிவித்து இருந்தார். அப்ப அந்த வருஷத்துல
அந்த தண்ணீரை குடிச்ச ஆடுகள்லாம் அதே ஜாதி குட்டிகளாக அது குட்டி போட்டுச்சு. இந்த அற்புதத்தை பார்த்த ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது அல்லாஹ் மூசாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுத்த செல்வம் என்று விளங்கி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. இப்படி 10 வருட காலம் ஆடுகளை மேய்ச்சி 10ஆம் வருஷம் முடிஞ்சவுடன் ஆடுகளை தன்னுடைய மாமன் கிட்ட ஒப்படைச்சு, தன்னுடைய மாமனார் கிட்ட ஒப்படைச்சு ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க புறப்பட்டு செல்றாங்க. அதைத்தான் இங்கே 29வது ஆயத்துல சொல்லப்படுது. ஃபலம்மா கலா மூசா அல் அஜல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த குறிப்பிட்ட 8 வருடத்தை பூர்த்தி செஞ்சதன் பின்னால அல்லது 10 வருடத்தை பூர்த்தி செஞ்சதன் பின்னால வசாரபி அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தோட போக ஆரம்பிக்கிறார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல சொல்றாரு, நாங்க உங்களை விட்டும் பிறத்துக்கு உண்டான காலம் நெருங்கிட்டது. அதனால ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுதாங்க, என்னை விட்டு நீங்க எப்படி போவீங்க, நான் ரொம்ப பலகீனமானவன், நான் வயசாகிட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்ன நேரம், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ற தாயாரையும் என்ற சிறிய தந்தையையும் என்ற சகோதரன் ஹாரூனையும், அதாவது என்ற தாயையும் என்ற சிறிய தாயையும், அதாவது சாட்சியையும் என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் என்ற சகோதரியையும் நான் பிரிஞ்சு ரொம்ப காலம் ஆயிட்டது, நான் அவர்களை பார்க்க போகணும் என்று அவங்களுக்கு சொல்லி அனுமதி பெறுறாங்க. இப்ப அப்படி ஆனசமின் ஜானிபி தூரி நாரா, இவங்க வாராங்க. அந்த நேரம் தான் இவர் தூர் மலையின் பக்கத்துல ஒரு நெருப்ப காண்கிறார். அது இரவு நேரமாக இருந்துச்சு. தூர் மலையின் பக்கம் ஒரு நெருப்ப காண்கிறாரு. அதை கண்டு தான் சொல்றாரு, காலலி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவிடத்துல குடும்பத்திடத்துல, குசு, நீங்க இதே இடத்துல நின்றுறீங்க, இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை பார்த்தேன், லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிஹபரின், சில நேரம் எனக்கு அங்கிருந்து ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கும், அவ் ஜதுவத்தின் மினன் நார், அல்லது நான் ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கொண்டு வாரேன், லஅல்லக்கும் தஸ்தலூன், இந்த இருட்டின் காரணமாக உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி விடை பெற்று வந்த ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வழி அனுப்பி துஆவும் செஞ்சு உபதேசமும் செஞ்சாங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கை துணையோட தன்னுடைய குழந்தையோடையும் ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் விடை பெற்று கொண்டாங்க என்றெல்லாம் தஃப்சீர்கள்ல எழுதப்பட்டிருக்குது. அந்த காலத்துல வனாந்தரத்துல அல்லது பாலை வனங்கள்ல பனியும் இருட்டும் அதிகமாக இருந்துச்சு. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூடாரத்தை ஒரு பள்ளத்தாக்கல்ல அடிச்சுட்டு அவங்களுடைய குடும்பத்தினரை அதனுக்குள்ள இருக்க வச்சுட்டு வானத்தை மழை மூடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஹசரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்த ஆடுகள், பனியால், குளிர்கள், மலையல், இவைகளுடைய கொடூரத்தின் காரணமாக அவைகள் எல்லாமே சிதறி ஓடிச்சு. அந்த ஆடுகள் எல்லாம் பனியால, குளிரால, மழையால சிதறி ஓடிச்சு. அந்த நேரம் ஒரு குழந்தையும் மீக்குது, அவங்க கர்ப்பிணியாகவும் மீக்கிறாங்க. மனைவிக்கு பிரசவ வேதனையும் உண்டாயிடுது. இப்ப நெருப்பு பத்த வைக்க வேணும், பிரசவ வேதனை, இப்படியான குளிர். அவங்க எடுத்துக்கொண்டு வந்த ஆடுகள் எல்லாமே திசை மாறி ஓடிட்டுது, நெருப்பு பத்த வைக்க முடியல. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அந்த நேரம் தூரத்துல நெருப்பு எரிறத பார்த்தாங்க. அந்த தூர் சீனா மலையின் பக்கமாக ஒரு பிரகாசத்தை அவங்க கண்டாங்க, ஒரு நெருப்பின் வடிவத்தை கண்டாங்க. அதனால் தான் சொன்னாங்க, நீங்க இருங்க என்று சொல்லி அவங்க அந்த பக்கத்துக்கு போனாங்க. அங்க போன நேரம் தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.